முன்பு ஆபாச வீடியோ அதிரடியாக சிக்கிய பாஜக 2700 ஆபாச படங்கள் சிக்கி இருக்கிறது. அவுத்து போட்டு ஊருக்கே காட்டிய கதைகள் அனைத்தும் தற்போது பாத்தீங்கன்னா கர்நாடகா. நான் தான் சொல்லியிருக்கேங்க, அண்ணாமலை எங்கு கால் வைக்கிறாரோ அங்கு அனைத்துமே பாத்தீங்கன்னா நாசமாய் போகும். கர்நாடகா மாநிலத்தில் கடந்த முறை பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு போனார். மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ மூடின்னு கிளம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவின் மக்களே பாத்தீங்கன்னா காங்கிரஸை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது நம்முடைய மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சி தேவகவுடா தெரியுமா? அவருடைய பிரதமர், முன்னாள் பிரதமருங்க அவரு தேவகவுடா. 1996 காலகட்டத்துல, ஓகேங்களா, ரொம்ப கொஞ்ச நாள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிரதமர் தான். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய பேரன் பாத்தீங்கன்னா தற்போது ரொம்பவே சிக்கல்ல சிக்கி இருக்கிறாரு. 2700 வீடியோக்கள் இருக்கு. மனுஷனா இல்ல வேற எதனான்னு தெரியல, சத்தியமா மிருகமான்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய அரசியல், மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியுடைய அரசியலே அங்கு டோட்டலி கொலாப்ஸ்டு ஆயிடுச்சு. நிச்சயமா கொலாப்ஸ்டு ஆயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது அங்கு கசிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே, ஆபாச வீடியோக்கள் அங்க வெளியாகி அங்க இருக்கக்கூடிய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே என்ன செய்வது, என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரியாமல் திணறி போய் கொண்டிருக்கிறது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆபாச வீடியோக்களின் ஆடியோக்கள், ஆபாச வீடியோக்களுடைய வீடியோக்கள் இப்படி தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தில் பதிவாகி கொண்டிருப்பது நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமடி. இங்க நம்ம எப்படி மாங்காமணி இருக்கிறாரு, அதே போல பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு இவர். ஓகேங்களா? எப்படின்னா ஒரு 5 வருஷம் இந்த கூட்டணி ஆளுங்கட்சியா இருக்கா, அங்க போய் ஒட்டிக்கிறது. இன்னொரு 5 வருஷம் இந்த கட்சி வருதா, இங்க ஒட்டிக்கிறது. வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. சோத்துல இவங்களாம் உப்பு போட்டே தின்றது கிடையாது. கர்நாடகா மாநிலத்தின் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சி. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக இங்கு, ஆனா அங்க இது வரைக்கும் கெமிஸ்ட்ரி எப்படின்னா, மதச்சார்பற்ற ஜனதா தளமும் காங்கிரஸும் சேர்ந்தால் வெற்றி, பிஜேபியும் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் சேர்ந்தால் பெருசா வெற்றி இல்லை அப்படின்னு அங்கே பேசப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 90 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார் தேவகவுடா. ஸோ அவருடைய பெயருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த அவருடைய பேரன் செய்த ஒரு சதி செயல் அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, என்ன விதமான அறிவிப்புகள் வெளியாக போகிறது என்று.